பற்றி பேசுவதற்காக மதிப்பிற்கும் மரியாதை الحمد لله نعمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له ونشهد أن سيدنا ومولانا محمدا عبده ورسوله أرسله بالحق بشيرا ونذيرا وداعيا إلى الله بإذنه وسراجا منيرا أما بعد فقد قال الله تبارك وتعالى في القرآن العظيم والفرقان المجيد فأعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم سبحان الذي أسرى بعبده ليلا من المسجد الحرام إلى المسجد الأقصى الذي باركنا حوله لنريه من آياتنا إنه هو السميع البصير صدق الله العظيم وقال نبينا صلى الله عليه وسلم الصلاة معراج المؤمنين أو كما قال عليه الصلاة والسلام. கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, தாய்மார்களே, பெரியோர்களே, சகோதரர்களே, உங்கள் அனைவர்களுக்கும் என்னுடைய சலாத்தினை தெரிவித்துக் கொள்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுடைய மாபெரும் கிருபையால் இச்சிறப்பிற்குரிய ரஜபு மாதத்தில் நடந்த ஒரு நிகழ்வு அருமை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு எத்தனையோ முஅஜிஸாக்களை, அற்புதங்களை அல்லாஹு தஆலா வழங்கினான். அதிலும் ஒன்றுதான் இந்த மிஅராஜ் இரவு என்பது. நாம் விவரம் தெரிந்த காலத்தில் இருந்து ஒவ்வொரு வருடமும் பிறை 27 அன்ற அன்னைக்கு மிஅராஜ் இரவு என்று சொல்லி நம்ம எல்லாத்தையும் ஒன்று கூட்டி அது சம்பந்தமான பல விஷயங்களை, பல கருத்துக்களை பரிமாறிக்கொள்கிறோம், அறிந்து கொள்கிறோம், தெரிந்து கொள்கிறோம். இதனுடைய நோக்கம் என்ன? உலகத்தில் எத்தனையோ அறிஞர்கள் வாழுகிறார்கள். அவரவர்களுடைய வாழ்க்கை வரலாறு, அவர்கள் படைத்த, அவர்கள் சாதித்து காட்டிய சாதனைகள், இவைகளெல்லாம் ரெக்கார்டு செய்து ஏடுகளிலே எழுதி வைக்கப்பட்டிருக்கிறது. ஒவ்வொரு கலையிலையும் தேர்ச்சி பெற்றவர்களை பற்றி அந்தந்த கலையை நாம் படிக்கக்கூடிய காலகட்டத்திலே ஸ்கூல்ல, காலேஜ்ல அது சம்பந்தமாக சொல்லி கொடுக்குறாங்க. இதனுடைய ரொம்ப திறமையான ஒரு இன்ஜினியர், எலக்ட்ரானிக் பொருளை கண்டுபிடிக்கக்கூடியதுல பெரிய வல்லுநரா இருக்கிறாருன்னா அவருடைய சரித்திரத்தை தெரிஞ்சுக்கிறணும், அவர் பிறந்த டேட்டை தெரிஞ்சுக்கிறணும், அவர் எந்த வருஷம் கல்வி கற்றாரு, எந்த வருஷத்துல அவருக்கு எவ்வளவு பெரிய பட்டம் கிடைச்சது, இது மாதிரி ஒவ்வொரு துறையிலையும் ஆராய்ச்சியாளர்களை பற்றி அறிந்து தெரிந்து நாமும் நம் குடும்பத்தில் இருக்கக்கூடிய பிள்ளைகளுக்கும் ஸ்கூல்ல, காலேஜ்ல செல்லக்கூடியவர்களும் தெரிந்து கொண்டு இருக்கிறார்கள். அதுபோல நம்முடைய இஸ்லாத்தினுடைய விஷயங்களை பற்றி நபிண்டா யாரு, அருமை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எத்தனாவது நபியா வந்தார்கள், எங்கு பிறந்தார்கள், எங்கு வளர்ந்தார்கள், அவர்களுக்கு என்ன கொடுக்கப்பட்டது, என்னென்ன விஷயங்கள் எல்லாம் அல்லாஹ் தஆலா அவர்களுக்கு அற்புதத்தை, மோஜிசாவை கொடுத்தான், இப்படி பல விஷயங்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய நுபுவத்துக்கு முன் உண்டான வாழ்க்கையும், நுபுவத்திற்கு பிறகு, அதாவது பிறந்ததில் இருந்து 40 வருடம் வரையும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வாழ்ந்த வாழ்க்கையையும்,
நுபுவத்திற்கு பிறகு, நபித்துவம் கிடைத்ததற்கு பிறகு 23 ஆண்டுகளில் அல்லாஹ் அவர்களுக்கு வழங்கிய மூஜிசாக்களையும் அற்புதங்களையும் நம்மளுக்கு சொன்ன போதனைகளையும் பற்றி தெளிவான முறையிலே நாமும் நம்முடைய சந்தேகங்களும் தெரிந்து கொள்வது மிக முக்கியமான ஒரு விஷயமாக இருக்கிறது. அது போன்ற ஒரு விஷயம்தான் இந்த மூஜிசா என்கக்கூடிய அற்புதம். மேராஜ் இரவுங்கிறது அற்புதத்திலையும் பெரிய அற்புதமாக இருக்கிறது. எந்த கோணத்தில் நாம் அதை சிந்திப்போமோ அது நமக்கு விளங்கும். சாதாரணமா ஒரு போன் முன்னுள்ள காலத்துல நம்பரை அடிச்சு ஊருக்கு பேசிக்கிட்டு இருந்தோம். அப்புறம் போன்ல ஒரு கார்டை போட்டு ஊருக்கு அடிச்சு பேசிக்கிட்டு இருந்தோம். காசு போட்டு பேசிக்கிட்டு இருந்தோம். அப்புறம் பட்டன் போன் வந்துச்சு. அப்புறம் டச் ஸ்கிரீன் வந்துச்சு. இப்ப டெக்னாலஜி எங்கேயோ போய் என்னென்னமோ வந்துருச்சு. அப்ப இதை கண்டுபிடிச்ச மனுஷர்களெல்லாம் பெருமையா நினைச்சுக்கிட்டு நம்மளுக்கே டச் பண்றது தெரியாது, டச் பண்ண தெரியாது, ரொம்ப நாளா இந்த போனை கூட நான் பாவிக்காம இருந்தேன். எனக்கு தெரியாதுப்பா, என்னை விட்டுருங்கன்ட்டு. இல்ல அப்புறம் இப்படி செய்யணும் சொல்லி கொடுத்தாங்க. இன்னைக்கு பார்த்தா அது இல்லாம இருக்க முடியல. இது மாதிரி வாழ்க்கையில நம்மளுக்கு பல விஷயங்களை சாதாரண ஒரு மனுஷன் கண்டுபிடிச்ச விஷயம் இங்க இருந்து தட்டுறான், இந்தியாவில இருந்து அப்படியே படத்தை பார்த்து பேசிக்கிட்டு இருக்கான், மூஞ்சி முகத்தை பார்த்து பேசிக்கொண்டு இருக்கிறான். இது யாருங்க? ரப்பு படைத்த படைப்பினங்களில் செய்யக்கூடிய அற்புதம். அப்ப ரப்பு படைச்ச ஹல்குக்கு இவ்வளவு ஒரு பவர் இருக்குதுன்னு சொன்னா இவனை படைச்ச ரப்புக்கு எவ்வளவு பவர் இருக்கும்? அந்த பவர் வாய்ந்தவன் கொடுத்த அற்புதங்கள்ல நபிமார்களுக்கு உண்டானதெல்லாம் முடிஞ்சு போயிடுச்சு. ஆனா அருமை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அற்புதம் இன்னைக்கு வரையும் இல்ல, கியாம நாள் வரை அது இருந்துகிட்டே இருக்கும். அப்ப அந்த பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கு என்ன அற்புதத்தை கொடுத்தான், என்ன ஆச்சரியம் ஊட்ட அளவுக்கு அவங்க வாழ்க்கையில நடந்தது நிகழ்ந்தது, இதெல்லாம் நம்மளும் நம்முடைய வாரிசாளர்களுக்கும் கற்றுக் கொடுப்பது, தெரிந்து கொள்வது அவசியமா இருக்கிறது. அது இந்த காலத்துல ரொம்ப முக்கியமா இருக்கு. எல்லா உலகத்தை பத்தி எல்லா விஷயங்களும் தெரிஞ்சிருக்கிறாங்க. மார்க்கத்தை பத்தி ரொம்ப அசால்ட்டா பொடுபோக்கா அது தேவையில்லாத ஒரு இல்மு மாதிரி நினைச்சுக்கிட்டு நம்ம போய்கிட்டு இருக்கோம். நாளைக்கு கொண்டு கபூர்ல வச்சதுக்கு பின்னாடிதான் தெரியும். 2 தங்க ஆறு ஓடும் இந்த மனுஷனுக்கு பத்தாது. 3வது ஒரு தங்க ஆறு ஓடாதான்னு எதிர்பார்த்துக்கிட்டு இருப்பானா. கடைசியில இவனை கொண்டு போய் கபூர்ல வச்சதுக்கு பின்னாடி போதும் போதும்னு சொல்லுவான். இதுதான் வாழ்க்கை. அப்ப அந்த கபூர்லயும் வேலை செய்யக்கூடியதா இருக்கணும், ஹஷரு நாளை மறும நாளையிலையும் வேலை செய்யக்கூடியதா இருக்கணும். இந்த உலகத்துல வேலை செய்யறது மட்டும்தான் முக்கியத்துவம் கொடுத்து வச்சோம்னு சொன்னா இந்த மௌத்தா நம்ம மௌத்தா போனதோட எல்லாமே மௌத்தா போயிடும். ஆனால் நாளை கியாம நாள் வரையும் சொர்க்கம் வரையும் கொண்டு போய் செல்லக்கூடிய ஒரு வழி இருக்குதுன்னு சொன்னா அல்லாவும் அல்லாவுடைய ரசூலும் காட்டி தந்த வழிமுறைகள் அந்த பின்பற்றி நடந்தோம்னு சொன்னா அதனால கியாம நாள் வரையும் நம்மளுக்கு கைகொடுக்கக்கூடிய விஷயங்களா இருக்கிறது. அந்த ஒரு கியாம நாள் வரையும் நம்மளுக்கு பிரயோஜனம் தரக்கூடிய ஒரு விஷயங்கள்ல இருக்கக்கூடிய ஒரு விஷயம்தான் இந்த மேராஜினுடைய அற்புதத்துல பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட அன்பு அளிப்புகள் ஹதியாக்களில் ஒன்று 5 நேர தொழுகை. இத போய் இங்க இருந்து எல்லா அமல்களையும் இங்க வச்சு கொடுத்தான் பூமியில. இது அல்லா இடத்துல நேரடியா பேசி வாங்கிட்டு வந்தான். பேசி வாங்கிட்டு வரல, அல்லாஹ் கொடுத்து அனுப்பிட்டான். அதனாலதான் ஏதாச்சும் ஒரு ஆச்சரியமான விஷயம், அதிசயமான விஷயத்த நம்முடைய வாழ்க்கையில சொன்னாலோ கேட்டாலோ நம்முடைய மார்க்கம் நமக்கு என்ன சொல்லி கொடுக்குது? சுப்ஹானல்லாஹ், குத்ரத்து சக்தி வாய்ந்த அல்லாவுக்கே புகழ் அனைத்தும், தூய்மையன் பரிசுத்தவானவன். ஆச்சரியமான ஒரு விஷயத்தை கேட்டா சுப்ஹானல்லாஹ்னு சொல்லுங்கன்னு சொல்றான். அந்த அல்லாஹ் தான் சொல்றான். எப்படி? சுப்ஹானல்லதி அஸ்ரா பி அப்திஹி. அதுல ரொம்ப நம்ம கவனிக்க வேண்டிய விஷயம், இந்த உலகத்துல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நீர், நெருப்பு, காற்று, மண், இது 4 சேர்த்து தான் இந்த பூத உடல்கள் மனுஷனுக்கு படைக்கப்பட்டிருக்கு. இது 4 ரூஹு முடிஞ்சிச்சுன்னு சொன்னா அவன்கிட்ட இருக்க சூடு போயிருச்சு, காத்து போயிரும், நீரு பிரிஞ்சிடும், மண்ணு அது மட்டும்தான் இருக்கு. அதை கஃபன துணியில சுத்தி கொண்டு போய் கபூர்ல போட்டு அடக்கிட்டு வந்துடும், முடிஞ்சு போச்சு. இந்த மண்ணை வச்சு படிச்சவனுக்கு தான் அப்துன்னு சொல்லப்படும். அந்த ஆச்சரியமானவன் நம்மளை ஆச்சரியப்படுத்தி வச்சு சொல்றான். எப்படி சொல்றான்? நம்மளுடைய அடியாரை, நம்மளுடைய அடிமையை நாம் அழைத்தோம் அப்படிங்கிறான். கொஞ்சம் ரொம்ப கவனிச்சாதான்
இது அல்லாஹ்வுடைய அந்த ஆச்சரியமான விஷயங்கள்லாம் நம்மளுக்கு விளங்கும். ரொம்ப ஆழமா போனோம்னு சொன்னா பைத்தியம் முடிச்சு போயிடும். அல்லாஹ்வுடைய தாத்துடைய விஷயத்துல சிந்தனை செய்யக்கூடாது. அல்லாஹ்வுடைய சிஃபாத்துடைய விஷயத்துல சிந்தனை செய்யலாம், ஆச்சரியப்படலாம், அதிசயங்களை பார்க்கலாம். அது மாதிரி அல்லாஹ்வுடைய தாத்துல ஆழமா போயிடக்கூடாது. அதனால அவனுடைய குதிரத்து, அவனுடைய வல்லமை, கொடுக்கல் எடுக்கல் வாங்கல், வாரி வழங்குவது, அடக்கி ஆளுவது, அஸ்மால் ஹுஸ்னாவுல 99 பேர் வருதுங்கல்ல, இதெல்லாம் அதனுடைய சிஃபாத்துகள், அதனுடைய அல்லாஹ்வுடைய பிரதிபலன்களை அப்படியே எதிர்பார்த்து அல்லாஹ்வை பத்தி நம்ம விளங்கி புரிஞ்சு அமல் செய்கிறது. இப்ப அந்த அல்லாஹ் என்ன சொல்ற ஆச்சரியமான விஷயமா, அப்தி என்னுடைய அடியாரை நாம் அழைத்தோம் அப்படிங்கிறான். எங்க இருந்து இதெல்லாம் கேட்ட விஷயம் தாங்க, வருஷம் பூரா கேட்டுக்கிட்டே இருக்கிறான். புது விஷயம்லாம் நான் சொல்லல. புது விஷயமா இருந்து சொன்ன விஷயத்த தப்பா இருக்குதுன்னு சொன்னா நான் போனதுக்கு பின்னாடி பேசுறதுக்கு பதிலா என்னை பிடிச்சி நிப்பாட்டி வச்சு, உஸ்தாத் நீங்க பேசுனது இப்படி எல்லாம் இருந்துச்சு, கரெக்ட் பண்ணிக்கோங்கன்னு சொல்லி அனுப்பணும். அதுதான் நல்ல பழக்கம். சரிங்களா? அப்ப அல்லாஹ் என்ன சொல்றான், நம்முடைய அடியாரை அழைத்தோம். எங்க இருந்து எங்க அழைச்சான்? பைத்துல்லா ஹரம் ஷரீப் மக்காவில இருந்து மஸ்ஜிதுல் அக்ஸா ஜெருசலத்துல இருக்கக்கூடிய பைத்துல் முகத்தஸுக்கு நம்ம அழைச்சோம். அதுக்கு பின்னாடி நம்ம அரிசி வரையும் அழைச்சோம்னு சொல்லி அல்லாஹ் தஆலா அந்த ஆயத்தினுடைய விளக்கத்துகள்ல தஃப்சீர்கள்ல எழுதுறாங்க. அப்ப பைத்துல்லாவில இருந்து அருமை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க பைத்துல இருக்கும் பொழுதே அவங்களுடைய தகப்பனார் இறந்துட்டாங்க. பிறந்து 6-7 வயசுல என்ன ஆயிட்டாங்க, தாயும் இறந்துட்டாங்க. அதற்கு பிறகு அவங்களுடைய பாட்டனார் அப்துல் முத்தலிப் அவங்க வளர்த்தாங்க, அவங்களும் மௌத்தா போயிட்டாங்க. 10 வயசுக்கு மேல பொறுப்பா அபூ தாலிப் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சிறிய தந்தை பொறுப்பெடுத்து வளர்த்தாங்க. அப்படி வளர்ந்து கொண்டு இருக்கவங்க யாரு? அபூ தாலிப் யாரு? அலி ரலியல்லாஹு அன்ஹுடைய தகப்பனார். அவங்களுடைய சகோதரி உம்மு ஹானி ரலியல்லாஹு அன்ஹா. ஹஜ்ஜுக்கு உம்ராவுக்கு போனவங்களுக்கு தெரியும், 1ஆம் நம்பர் கேட் பாபுல் அப்துல் அசீஸ் அப்படின்னு சொல்லி எழுதி இருக்கும். ஹஜ் இல்லாத காலத்துல போனோம்னு சொன்னா அந்த சமயத்துல ஆர்ட்ஸ் பண்ணிக்கிட்டு வேலை நடந்துக்கிட்டு அடைச்சியே வச்சிருப்பாங்க. அதனால உள்ளுக்குள்ள அப்படி இப்படி போயிடுச்சு போனோம்னு சொன்னா கண்டுபிடிச்சு எல்லாம் போனவங்க கூட்டு போய் காட்டுவாங்க. என்னன்னு காட்டுவாங்க, 1ஆம் நம்பர் கேட்டுக்கு நேர போனோம்னு சொன்னா எக்ஸலேட்டர்ல இறங்கி அப்படியே நடந்து போய்கிட்டே இருந்தோம்னு சொன்னா இந்த மாதிரி தூண்கள் உருண்டை உருண்டையா மார்பல் கல்லுல கொடுத்துருக்காங்க. ஒரு கல்லு மட்டும் லைட் ரோஸ் கலர்ல இருக்கு ஒரு தூண். இதுதான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மேராஜுக்கு இந்த இடத்துல இருந்து தான் கிளம்புனாங்க அப்படிங்கிற அடையாளம். அதுக்கு முன்னாடி அது கருங்கல்லால வச்சிருந்தாங்க. அந்த கல்லும் அந்த இடத்துல பதிச்சிருக்கிறாங்க. இப்ப சமயத்துல வேலை பார்க்கறதுனால சரியா கண்டுபிடிச்சுக்கிற முடியறது இல்லை. சரிங்களா? உம்மு ஹானி ரலியல்லாஹு அன்ஹா வீட்டுல பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தூங்கிக்கிட்டு இருக்கிறாங்க. அவங்களை எழுப்புறாங்க. எழுப்பிட்டு போய் ஹத்தீம் ஹிஜ்ருல் இஸ்மாயில் சொல்ற தவாப் செய்து கொண்டு இருக்கும் போதே ஒரு 4 அடியில உயரமா இருக்குங்கல்ல, அதாவது கஅபத்துல்லா கட்டும் பொழுது அவங்களுடைய பரிசுத்தமான சம்பாத்தியத்தை வச்சு கட்டுனாங்க. காசு இருந்த அளவுக்கு கட்டிட்டாங்க, காசு பத்தாம போயிருச்சு. அதனால அந்த ஹத்தீம்ங்கிறதும் கஅபத்துல்லா உள்ள சேர்ந்தது. அது காசு இல்லாததின் காரணமா அதை அப்படியே காம்படிச்சு ஒரு மாதிரி எடுத்து கஅபத்துல்லாவோட சேர்த்து வச்சிருக்காங்க. அது அதுல இங்கிட்டும் இப்படி ஒரு பாதை போறது வர்றதுக்கு வச்சிருப்பாங்க. அது ஏன் அப்படின்னு கேட்டா, தவாப் செய்யக்கூடிய நேரத்துல சும்மா போய்க்கிறலாம் வந்துக்கிறலாம், தவாப் செய்யக்கூடிய நேரத்துல அது உள்ள போயிட்டு ஒருத்தர் போயிட்டு வந்தாருன்னா தவாப் கூடாது. தவாப் கூடாட்டினா நேரம் களைய முடியாது. பெரிய மார்க்க சட்டங்கள் நிறைய இருக்குது. அப்ப அது உள்ள தொழுதா கஅபத்துல்லா உள்ள தொழுத நன்மை, அது ஒரு சரித்திரம் இருக்குது. அந்த இடத்துக்கு கூப்பிட்டு போய் கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுக்க வச்சாங்க. அதற்கு பிறகு 2004-5 வரையும் ஹஜ்ஜுக்கு உம்ராவுக்கு போனவங்களுக்கு தெரியும், ஜம்சம் கேணி அழகா பார்த்திருக்கலாம். மோட்டர் போட்டு தண்ணி எடுக்கிறதோடு அந்த இடத்துலயே போய் நின்று தண்ணி குடிக்கலாம், பார்க்கலாம், எல்லாமே செஞ்சுட்டு வரலாம். அதுக்கு பின்னாடி தவாப் செய்யறவங்களுக்கு இடையூடா இருக்குதுன்னு சொல்லிட்டு அதை சமமாக்கி கீழே அண்டர் கிரவுண்ட்ல நிர்வாக பொறுப்புல உள்ளவங்க மட்டும் போய்கிட்டு வந்துகிட்டு இருக்கிறாங்க. 2013 ஒரு தடவை அந்த மத்தாபை இடிச்சு சரி சொன்னாங்க. அப்ப அந்த கேணி எல்லாரும் பாக்குற மாதிரி யூடியூப்ல தட்டினோம்னா ஜம்சம் கேணி தெரியும், அப்படியே அழகா. இப்ப அப்படியெல்லாம் இருந்துச்சு. அப்ப ஜம்சம் கேணி கிட்ட கொண்டு போய் அருமை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள நெஞ்ச பொளக்குறாங்க. பொளந்து சக்கீனா என்கக்கூடிய தாம்பாளத்தை சொர்க்கத்திலிருந்து கொண்டு வந்தாங்க. அதுல பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உள்ள கல்பை வச்சு ஜம்சம் தண்ணி ஊத்தி கழுவி சுத்தம் பண்றாங்க. இதெல்லாம் ஏன் செஞ்சாங்க, எதுக்கு செஞ்சாங்க, கொஞ்சம் நம்ம சிந்திச்சு பார்க்கணும். ஒரு படிப்பினை, இந்த மேராஜ் நம்மளுக்கு என்ன தருது படிப்பினை அப்படிங்கிறத பார்க்கறதுக்கு தான் நம்ம இங்க ஒன்று சேர்ந்திருக்கோம்.
அதை சரி செய்து மூன்றினதுக்கு பின்னாடி அங்க இருந்துதான் கூப்பிட்டு போறாங்க. ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் புராக்குங்கிற ஒரு வாகனத்தை கொண்டு வந்திருந்தாங்க. அது வந்து பார்க்க பெண் முகம் மாதிரி இருக்கும், குதிரை மாதிரி பின் தோற்றம் இருக்கும், ரெக்கை கொடுக்கப்பட்டிருக்கும், மின்னல் வேகத்துல அது கடக்கும். அதுல ஏத்திக்கிட்டு பைத்துல் முகத்தஸுக்கு போனாங்க. பைத்துல் முகத்தஸ் போனதற்கு பிறகு அங்கே வருகை தந்திருக்கக்கூடிய எல்லா நபிமார்களுடைய ரூஹுகளும் வந்திருந்தது. எல்லா நபிமார்களும் எப்படி வந்தார்களோ அவரவர்களுடைய வாகனங்களை எங்கே நிப்பாட்டினார்களோ அது போன்று என்னுடைய வாகனம் புராக்கை நிப்பாட்டுறதுக்கு ஒரு இடம் தயாரிக்கப்பட்டது. ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் ஒரு கையில அப்படி போட்டாங்களாம், ஓட்ட விழுந்துச்சா அந்த இடத்துல கட்டுனாங்க. அந்த புராக்குங்கிற வாகனத்துல கட்டுனாங்கன்னு சொல்லப்படுது. பைத்துல் முகத்தஸ் வந்து இன்னைக்கு நம்ம பாக்குறோம், அது படங்கள்ல பாக்குறது, அது நேரடியா போய் பாக்குறதுல ரெண்டு விதம் இருக்குது. ஒன்று இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் கட்டுனது, அங்கெல்லாம் தொழுகை நடக்குது. இன்னொன்று மஞ்ச கும்பா போட்டிருக்கு. அதுல கிட்டத்தட்ட சலாஹுத்தீன் அய்யூபுடைய காலத்துல 400 கிலோ தங்க அளவு கொடுத்து அதுல தங்கம் பூசப்பட்டிருக்குதுன்னு சொல்லி சரித்திரத்துல சொல்லப்படுது. அது வந்து பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மேராஜுக்கு போன இடம். அந்த பைத்துல் முகத்தஸுடைய மொத்த சுற்ற அளவு 1,54,000 ஸ்கொயர் ஃபீட் அப்படின்னு சொல்றாங்க. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் கட்டின பள்ளி, அதுக்கு கீழே ஒரு பள்ளி, அதுக்கு கீழே ஒரு அண்டர் கிரவுண்ட், கீழே 2 மாடி இருக்குது, மேல இருக்குது. இப்ப அதுலதான் தொழுகை நடக்குது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மேராஜ் போன இடத்துலயும் தொழுகை நடக்குது. அந்த மேராஜ் போன பள்ளியில அந்த மஞ்ச கும்பா போட்டிருக்க இடத்துக்குள்ள உள்ளுக்குள்ள போனோம்னா மஸ்ஜித் உள்ளுக்குள்ளே ஒரு சின்ன மணரா மாதிரி இப்படி எடுத்து வச்சிருக்காங்க. அது என்னன்னா அது உள்ள ஓட்ட விட்டோம்னு சொன்னா ஒரு பாறை மாதிரி கல்லு மாதிரி தட்டுப்படுது. அது என்னன்னா அந்த இடத்துலதான் பெருமானார் ஸல்லல்லாஹு காலு வச்சு மேல ஏறினாங்க, உயர்த்தப்பட்டதுன்னு சொல்லப்படுது. அதனால பைத்துல் முகத்தஸுக்கு போறவங்க மஸ்ஜித் உள்ளுக்குள்ள போய் அந்த இடத்துல கையை போய் எடுத்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கால் பட்ட இடம்ல முத்தம் குத்திக்கிறாங்க. அங்க போனாங்க. ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் தன்னுடைய வரலாறு போட்டானா அந்த மஸ்ஜிதுல இப்படி உள்ள நுழையக்கூடிய நேரத்தை ரைட் சைட்ல பார்த்தா ஒரு 4 படி 5 படி இப்படி அண்டர் இறங்குது. இறங்குனதுக்கு பின்னாடி பார்த்தா அதுல ஒரு ஓட்டை போட்டு கொக்கி மாதிரி போடப்பட்டிருக்கு. அந்த இடத்துலதான் அந்த புராக்க கட்டப்பட்டது அப்படின்னு சொல்றாங்க. இதெல்லாம் ஏன் சொல்றாங்க, நம்மளுக்கு என்ன விஷயம், அதை அப்படியே ஒன்னொன்னா திருப்பி ரிப்ளை பண்ணும்போது கொஞ்சம் கரெக்ட் பண்ணிக்கிற வேண்டியது இன்ஷா அல்லாஹ். சரிங்களா? அதற்கு பிறகு எல்லா நபிமார்களும் வந்திருந்தாங்க. எல்லா நபிமார்களுக்கும் தொழுகை வச்சாங்க. அருமை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தலைவர் அப்படி சொன்னா என்ன அர்த்தம், எல்லா நபிமார்களுக்கும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இமாமத்து செஞ்சாங்க. எல்லா நபிமார்களும் பின்னாடி நின்று தொழுதாங்க. தொழுகை முடிச்சதற்கு பிறகு 2 குவளை 2 கப்பு கொண்டு வரப்பட்டது. மாதிரி இது இல்ல, இது மாதிரி 2 கொண்டு வந்தாங்க. ஒண்ணுல பார்த்தா பால் இருந்துச்சு, இன்னொன்னுல கம்ரு மப்பு ஏறுது, போதை ஏறுதுல சாராயம் அது இருந்துச்சு. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 2 நீட்டினோட ஒன்னு டக்குன்னு வாங்கினாங்க. வாங்கி பார்த்தா அது பால். ஜிப்ரீல் சொன்னாங்க, முகமதே நீங்க இயற்கையவே தேர்ந்தெடுத்துட்டீங்க, அதனால உங்க உம்மத்தெல்லாம் தப்பிச்சுக்கிட்டாங்க, நீங்க இதை வாங்கியிருந்தீங்கன்னா பெரிய ராலியா இருக்குங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம். அப்படி இருந்தே இன்னைக்கு பார்த்தா பெரிய போராட்டத்தை ஓடிக்கிட்டு இருக்கு. ஹலால் ஆக்காமே இந்த அளவுக்கு இருக்குண்டா, ஆக்கியிருந்தா என்ன ஆயிருக்கும், பெரிய லெவல்ல போயிருக்கும். அதற்கு பிறகு என்ன செய்யப்படுது, எல்லா நபிமார்களும் அங்கதான் இருக்குது. அதுக்கு பிறகு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அங்க இருந்து வானத்தின்பால் புராக்குல போனாங்க. இப்ப 100 ஆன ஒளியால் ஆன படியில போறாங்க. கரெக்டா நம்ம ஃபாலோ பண்ணிக்கிட்டே வரணும். எப்படின்னு கேட்டா, இப்ப ஊருக்கு போறோம், தமிழ்நாட்டுக்கு போறோம். இப்ப வீட்டுல இருந்து எங்க எதுல பரப்புறோம்ங்க, காடியில் பரப்பிடுறோம். காடியில பரப்பிட்டு ஏர்போர்ட்ல போன உடனே இறங்கிடுறோம். இறங்கின உடனே என்ன செய்யறோம், லக்கேஜ் எடுத்துட்டு போய் போட்டு போர்டிங் வாங்குறோம். அதுக்கு பின்னாடி இமிகிரேஷனுக்கு போறோம். அதுக்கு பின்னாடி ஸ்கேனிங் பண்றாங்க. அதுக்கு பின்னாடி பிளேட்டுக்குள்ள ஏற்றி விட்டுறாங்க, பறந்துருது. இது மாதிரி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பயணம் எப்படி எல்லாம் இருந்துச்சு அப்படின்னு கேட்டா, உம்மஹானி ரலியல்லாஹு அன்ஹா வீட்டுல இருந்து கிளம்பி ஹிஜ்ருல் இஸ்மாயில் ஹத்தீமுக்கு போனாங்க. அந்த இடத்துல கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்தாங்க. அங்க இருந்து ஜம்ஜம் கொண்டு போனாங்க. அதற்கு பிறகு புராக்குங்கிற வானத்துல ஏறி போனாங்க. அப்புறம் 100 ஒளியில போனாங்க. அதற்கு பிறகுதான் ஒவ்வொரு வானமா கடக்குறாங்க. 7 வானத்தை கடக்குறாங்க. ஒவ்வொரு வானத்துக்கும் இன்னொரு வானத்துக்கும் இடையில 500 மைல் தூரம் இருக்குது அப்படின்னு கிதாபுகள்ல முஃபஸ்ஸிரீன்கள் எழுதுறாங்க. முதல் வானம் வரையும் போனாங்க. அந்த 7 வானம் வரையும் மலாய்க்கத்துமார்களுடைய உதவியை கொண்டு போனாங்க.
அப்ப முதல் வானத்துக்குள்ள போனோம்னா நம்ம ஒரு வீட்டுல இருந்து இன்னொரு வீட்டுக்கு போனா என்னங்க செய்யறோம்? காலிங் பெல் அடிக்கிறோம். அப்படி இல்லாட்டினா இன்னைக்குதான் பெல் வந்திருக்கு, முதல்ல கதவு இருக்கு, தட்டுவோம். இதெல்லாம் செய்யறதுக்கு முன்னாடி அங்க போய் கதவை தட்டுறாங்க. அங்க கதவை தட்டினோடனே உள்ள இருந்து சவுண்ட் வருது, யாரு நீங்க, நீங்க யாரு அப்படின்னு கேட்கப்படுது. நான் தான் ஜிப்ரீல். கூட யாரு? ஆமா வந்திருக்காங்க, முகமது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்திருக்காங்க. சரி, அவங்களுக்கு வர்றதுக்கு அனுமதி இருக்கா? இருக்குது. அப்ப வாங்க. போனாங்க, சலாம் சொன்னாங்க. முதல் வானத்துல பாபா ஆதம் அலைஹிஸ்ஸலாம் இருந்தாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பாக்குறாங்க, இவங்கதான் பாபா ஆதம் அலைஹிஸ்ஸலாம்ங்கறாங்க. வா என்னுடைய மகனே வாங்க அப்படின்னு வரவேற்று, என்னுடைய பிள்ளைகள்லயே ரொம்ப சாலிகானவரே வாங்கன்னு சொல்லி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கு வாழ்த்து தெரிவிச்சு அவங்கள வரவேற்கிறாங்க. இரண்டாவது வானத்துக்கு போறாங்க. இதே மாதிரி கேள்வி கேட்கப்படுது. அங்கேயும் கதவை திறக்கிறதுக்கு முன்னாடி சலாம் சொல்லப்படுது. கதவை திறக்கிறாங்க, சலாம் சொல்றாங்க. அங்கே யாரு அப்படின்னா நபி ஈசா அலைஹிஸ்ஸலாம், யஹ்யா அலைஹிஸ்ஸலாம் இருக்கிறாங்க. மூன்றாவது வானத்துல நபி சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் இருக்கிறாங்க. நாலாவது வானத்துல நபி இத்ரீஸ் அலைஹிஸ்ஸலாம் இருக்கிறாங்க. ஐந்தாவது வானத்துல நபி ஹாரூன் அலைஹிஸ்ஸலாம் இருக்கிறாங்க. ஆறாவது வானத்துல நபி மூசா அலைஹிஸ்ஸலாம் இருக்கிறாங்க. ஏழாவது வானத்துல நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் இருக்கிறாங்க. அந்த ஏழாவது வானத்துல இன்னைக்கு ஹஜ்ஜுக்கு உம்ராவுக்கு போய் கௌபத்துல்லா எப்படி நாம தவாஃப் செய்யறோமோ அது போன்று பைத்துல் மாமூர் என்கக்கூடிய அங்க உள்ள கௌபா, அதுக்கு பேர் பைத்துல் மாமூர். அந்த இதுல நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் சாஞ்சு காலை நீட்டி உட்கார்ந்து இருக்காங்க. ஏன்? இந்த உலகத்துல கௌபத்துல்லாக அவங்களும் அவங்க மகனும் சேர்ந்து சிறப்பான முறையில கஷ்டப்பட்டு உழைத்து கட்டுனதின் காரணமாக பைத்துல் மாமூர்ல சாஞ்சி உட்காரக்கூடிய மாதிரி பாக்கியத்தை அல்லாஹ் அவங்களுக்கு கொடுத்திருக்கான். மலாயிகத்துமார்கள் அதை தவாஃப் செய்வாங்கன்னு சொல்லப்படுது. நிறைய விஷயங்கள் இன்னும் இருக்குது. இப்ப இந்த 7 வானம் நடந்துச்சு. அப்ப வீட்டுல இருந்து பிறப்புறாங்க. தூக்குறப்ப தூங்கிக்கிட்டு இருக்கவங்கள போய் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் எழுப்புனாங்க. எப்படி எழுப்புனாங்க? நம்ம வீட்டுல என்ன செய்யறோம்? தட்டா அப்படின்னு தட்டுறோம், அல்லது ஏதாச்சும் ஒன்று போட்டுறோம், காலில் போட்டு அடிக்கிறோம், கையை போட்டு கையை பிடிச்சிட்டு எழுப்புறத பார்த்தா அவனுக்கு திடீர்னு ஹார்ட் அட்டாக் வந்து போற அளவுக்கு செய்யறோம். சவுண்டையும் ஒரு பிரச்சனையை உண்டு பண்ணி விட்டுறோம். அந்த மாதிரி இல்லாம அவங்க காலை போய் பைய தடவி கொடுத்து இது பண்றாங்க. அந்த ஒழுக்கம் நம்மளுக்கு கிடைக்குது. அதற்கு பிறகு என்ன செஞ்சாங்க? ஜம்சம் கேணி முன்னாடி கொண்டு போய் என்ன செஞ்சாங்க? நெஞ்ச பொழந்தாங்க. ஜம்சம் தண்ணியை ஊத்தி கழுவுனாங்க. ஏன் இதை செஞ்சாங்க? கொஞ்ச காலத்துக்கு முன்னாடி, ஒரு 7 வருஷத்துக்கு முன்னாடி என்னங்க வந்துச்சு? கொரோனா வந்துச்சா? கொரோனா வந்த உடனே எல்லாரும் என்ன செஞ்சுக்கிட்டோம்? யார் மூஞ்சி யாருக்கும் தெரியாத அளவுக்கு என்ன செஞ்சோம்? மாஸ்க் போட்டுக்கிட்டு அலைஞ்சோம். ஏன்? தாக்குச்சுன்னா கதை முடிஞ்சிருச்சு. பயம். எப்படி தாக்கும்? வைரஸ் பரவிடும். அப்ப சாதாரண ஒரு வைரஸ் பரவுறதுக்கு இவன் உயிரே அடி வாங்குற அளவுக்கு ஆகுதுன்னு சொன்னா, அல்லாஹ்வுடைய அர்ஷுக்கு போறாங்கன்னு சொன்னா அந்த கெப்பாசிட்டி எப்படி இருக்கணும்? அதை தாங்குற அளவுக்கு பவர் வேணும்ல. இது அல்லாஹ் நம்மளுக்கு சொல்லி கொடுக்கணுங்கிற அவசியம் இருக்கா? இல்ல. இதெல்லாம் நம்மளுக்கு புரியணுங்கிறதுக்காக சொல்லப்படுது, செய்யப்பட்டது. அது மாதிரி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ்வை பார்க்கறாங்கன்னு சொன்னா தாங்கக்கூடிய சக்தி உலகத்திலேயே இருக்கக்கூடிய எல்லா இடத்திலையும் அல்லாஹ் இருக்கிறான்னு சொல்றாங்க. ரைட்டு. ஆனா கண்ணுக்கு தெரியுதா? இந்த சாதாரண மண்ணுல படைக்கப்பட்ட இந்த மனுஷனுடைய உள்ளத்துல கல்புல அல்லாஹ் இருக்கிறான். அதை தாங்கக்கூடிய சக்தி இந்த கல்புக்கு தான் இருக்கு. உலகத்துல வேற எதுக்கும் கிடையாது. அதனாலதான் அல்லாஹ்வை பார்த்து வணங்குங்கிறாங்க. பார்க்க முடியலையா? அல்லாஹ்வை நீ பார்த்து வணங்கு. அப்படி இல்லைன்னா அல்லாஹ் என்னைய பார்க்கறான்னு நினைச்சு வணங்குங்க அப்படின்னு சொல்லப்படுது ஹதீஸ்ல. அப்ப குலூபுல் முஃமினீன அர்ஷுல்லான்னு சொல்லப்படுது இன்னொரு ஹதீஸினுடைய கருத்துல. அப்ப அல்லாஹ் உட்காரக்கூடிய இடம் சாதாரண இடம் கிடையாது. அது மாதிரி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ் உட்கார வச்சது மட்டும் கிடையாது, நேரடியா போய் அல்லாஹ்வை பார்க்கறாங்க. அந்த அளவுக்கு சக்தி. அதுக்கு இடையில நடந்த விஷயங்கள். அப்படி போனாங்க. போயிட்டு என்ன செய்யறாங்க? முதல்ல வீட்டுல இருந்து கிளம்பி புராக்குங்கிற வாகனத்துல ஏறினாங்க. இரண்டாவது நூறால் ஒளியால் ஆன படியில ஏறி வானம் வரையும் போனாங்க. மூன்றாவது மலாய்க்கத்துமார்களுடைய உதவியை கொண்டு 7 வானங்களையும் கடந்தார்கள். 7 வானங்களை கடந்ததற்கு பிறகு இப்ராஹீம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய ரெக்கையில் அமர்ந்து சித்ரத்துல் முன்தஹா வரையும் சென்றார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சித்ரத்துல் முன்தஹா என்ற கடைசி அடைந்ததற்கு பிறகு ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் சொல்றார்கள், யா நபி அல்லாஹ், இதற்கு அடுத்து ஒரு நாள் நான் வருவேனே ஆனால்
எரிஞ்சு சாம்பல் ஆயிருவீங்க. எனக்கு பவர் இல்ல, வர்றதுக்கு பவர் இல்ல, உங்களுக்கு அழைப்பு இருக்கு, பவர் இருக்கு, போங்கன்னு சொல்லி அனுப்பி விட்டாங்க. அப்ப சித்ரத்துல் முன்தஹாவை தாண்டினதற்கு பிறகு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ரஃப் அப்படிங்கிற ஒரு பட்டு துணியினால ஒரு இது வருது, அதுல அமர வச்சு அவங்கள அதுக்கு பின்னாடி கொண்டு போறாங்க. அதற்கு பிறகு நான் அல்லாஹ்வை போய் பார்த்தேங்கிறாங்க. ஒருத்தர் வீட்டுல இருந்து ஒருத்தர் வீட்டுக்கு, சொந்தக்காரங்க வீட்டுக்கு, மக வீட்டுக்கு, பேர வீட்டுக்கு, அண்ணன் வீட்டுக்கு, தம்பி வீட்டுக்கு போகும் பொழுது ஒவ்வொருவரும் அவங்களால தூக்க முடிஞ்ச அளவுக்கு அல்லது அவரவர்களுக்கு பிரியமான உண்ணக்கூடிய உணவுகள், பொருள்களை வாங்கிட்டு, அன்பளிப்பு அதிகமாக வாங்கிட்டு போறது மாதிரி அருமை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போய் அல்லாஹ்வை பார்த்தாங்க. பார்த்த உடனே அத்தஹியாத்து லில்லாஹி வஸ்ஸலவாத்து வத்தய்யிபாத்து அப்படின்னு சொன்னாங்க. இதெல்லாம் வருஷம் நம்ம கேட்டுக்கிட்டு தான் இருக்கிறோம். ஒரு இபாதத் அப்படின்னு எடுத்துக்கிட்டா சொல், செயல், பொருள், இது 3 விதமான இபாதத்துகள் இருக்கிறது. அது மாதிரி அத்தஹியாத்து சொல்லான வணக்கம், வஸ்ஸலவாத்து பொருளானது, வத்தய்யிபாத்து செயலானது, வத்தய்யிபாத்து பொருளானது. இத்தனை புகழும் யா அல்லாஹ் உனக்கே அப்படின்னு சொல்லிட்டாங்க பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இத பார்த்த உடனே அல்லாஹ் தஆலா அஸ்ஸலாமு அலைக்க அய்யுஹன் நபியு வ ரஹ்மத்துல்லாஹி வ பரக்காத்துஹு அப்படின்னு அல்லாஹ்வும் என்ன செஞ்சிட்டான், நபியே உங்கள் மீது என்னுடைய சாந்தியும் ஸலவாத்தும் எல்லாம் உண்டாவதாக அப்படின்னு அல்லாஹ்வும் பரிந்துட்டான். இன்னைக்கு ஏதாச்சும் ஒரு தேவைன்னு சொன்னா ஒரு 5 பிள்ளை விளையாண்டுகிட்டு இருக்குது, நம்மகிட்ட சாக்லேட் ஒண்ணு இருக்குது, அப்படியே பார்த்துக்கிட்டே இருக்கிறது. எங்க பார்த்துக்கிட்டே இருக்கிறது? நம்ம பேர புள்ள அந்த கூட்டத்துல இருந்து எப்படா இங்கிட்டு வருவேன் அப்படின்னு வந்த உடனே அவன் கையில பாத்துருவான். செய்யறோமா இல்லையா? அப்படியே இருந்தாலும் தனியா கூப்பிட்டு ஒரு நிமிஷங்க ஏதாச்சும் பேச போறது மாதிரி கூப்பிட்டு அவனை சாப்பிட வச்சு புள்ள அனுப்பி விட்டுறது சுயநலம். இது மாதிரி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அரிசில போய் அல்லாஹ்வை பார்த்துக்கிட்டு இருந்த நேரத்துல என் ஈரக்கோலை துண்டு பாத்திமா அப்படின்னு சொல்றாங்க. என்னுடைய கண் குளிர்ச்சி ஹசன் ஹுசைன், கண் 2 கண்களை போன்று இருக்கிறாங்க. இந்த மாதிரி எல்லாம் பிரியப்பட்டு வளர்த்து வாழ்த்து குடும்பத்துல இருக்கக்கூடியவர்கள் 10 மனைவிமார்கள் இவங்கெல்லாம் இருக்கிறாங்க. 10 மனைவிமார்கள் அப்ப வரல, சரிங்களா? கதிஜா நாயகம் அப்பத்த மௌத்தா போன புதுசு. அந்த மன கவலையில தான் இந்த ஒரு அற்புதத்தை அல்லாஹ் கொடுத்தான், சரிங்களா? இந்த நேரத்துல அருமை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ்வுடைய ரஹமத்தும் பரக்கத்தும் எல்லாம் உண்டாகட்டும் அல்லாஹ் சொன்ன உடனே அஸ்ஸலாமு அலைனா வ அலா இபாதில்லாஹி ஸாலிஹீன். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடனே என்ன சொன்னாங்க? அஸ்ஸலாமு அலைனா. இந்த அலைனா அப்படிங்கிறதுக்கு விளக்கம் எப்படி கொடுக்குறாங்கன்னு கேட்டா, இப்ப நம்ம வீட்டுல ஒரு 2 பிள்ளைங்க இருக்கு, பசங்க இருக்கிறாங்க. இந்த 2ல முறைச்ச சாதுவான பையன், இன்னும் வாடா தம்பி, என்னங்க தா, என்னங்கம்மான்னு கேட்பான். ஏதாச்சும் ஒன்று கொடுக்கம்மா, இப்படி உட்காந்து சாப்பிட உண்டு சாம. இன்னொருத்தர் இருக்கான், இங்க வாப்பா, ஏன் அப்ப அவன் யாரு? கொஞ்சம் முரட்டுத்தனமா உள்ளவன், பிடிவாதம் உள்ளவன். இந்த முரட்டு பையனை பார்த்த உடனே அத்தாவும் அம்மாவும் என்ன செய்வாங்க? இவன்ட்ட நம்ம கஷ்டமாத்தே இருக்கும் அப்படின்னு கொஞ்சம் அடங்கி போவாங்க. ஆனா அடங்கி போறது மாதிரி காட்டிக்கிறாம காட்டுறது, பயப்படாம பயப்படுறது. அப்ப பொரிச்ச ஒரு கோழி இருக்குது, ஒரு சாப்பாடு இருக்குது. அந்த சாருவா இருக்கிற பையனை கூப்பிட்டு எந்த பீஸை கொடுத்தாலும் வாங்கி சாப்பிட்டுக்கிடுவான். ஆனா இவன் என்ன செய்வான்? அந்த லெக் பீஸ் தான் வேணும் எனக்கு அப்படின்னு பிடிவாதம் பிடிப்பான், கேட்பான். அதை கொடுக்க வேண்டாம், கையில எது இருக்கோ முன்னாடி எது இருக்கோ அதை தூக்கி போய் உடாமட்டு உடைப்பான். உடைச்சா என்ன ஆகும்? பொருள் சேதம் உண்டாகும். இதையும் இந்த வேலையெல்லாம் நம்ம செய்யணும், அவன் நினைச்சது மாதிரி அதை எடுத்து வச்சு கொடுத்துருவோம் அப்படிங்கிற மாதிரி இந்த தாயும் தகப்பனும் அவனை மேக்கப் பண்றது, சரி பண்றது. இது மாதிரி அருமை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொல்றாங்க? அஸ்ஸலாமு அலைனா, என்னுடைய உம்மத்துமார்கள்ல, அதாவது என் மேலையும் உண்டாகணும், என்னுடைய உம்மத்துமார்கள்ல இருக்கக்கூடிய பாவிகள் அப்படின்னு அந்த இடத்துல குறிப்பிடுறாங்க. பாவிகளை தூக்கி முற்படுத்தி சொல்றாங்க பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். 2வது வலா இபாதில்லாஹி ஸாலிஹீன், சாலிகான நல்ல அடியார்களின் மீதும் அப்படிங்கிற அதை பிற்படுத்தி சொல்றாங்க. ஏன்? இவன்கிட்ட ஏற்கனவே சாலிகான அமலு வந்துருச்சு, அவனுக்கு கிடைச்சாலும் ஒண்ணுதான், கிடைக்காட்டி ஒண்ணுதான். ஆனா இந்த முரட்டு பயலுக்கு கொடுக்கறது எப்படின்னா அது மாதிரி இந்த பாவிகளை தூக்கி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னோட சேர்த்து சொல்றாங்க. அந்த அல்லாஹ்வுடைய அருஷலையும் வச்சு இந்த அடியார்களை மறக்காம அல்லாஹ்வுடைய ரஹமத்தும் பரக்கத்தும் கிருபை உண்டாகணும்னு சொல்லி கேட்டிருக்காங்கன்னு சொன்னா
ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அதை தாண்டினாவே எரிஞ்சு சாம்பல் ஆயிடுவாங்கன்னு சொல்றான். அப்படியாப்பட்ட பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நம்மளை பத்தி அங்க நினைச்சிருக்காங்கன்னு சொன்னா அந்த நபியின் மீது ஸலவாத்து சொல்வதற்கு நம்மளுடைய நாவுகள் அசைவது கிடையாது. அந்த நபியுடைய சுன்னத்தான வழிமுறைகளை எடுத்து செய்வதற்கு மனம் வருவது கிடையாது. எவனோ உடுத்தின வாடை, எவனோ அடிச்ச தாடி, எவனோ போட்ட ட்ரெஸ், எவனோ போட்ட உலகத்துல பாவிக்கக்கூடிய விஷயங்களை பூராத்தையும் எடுத்து யாரா அங்க இருக்கிறவன் செஞ்சான், இங்க செஞ்சான், அந்த நடிகை போட்டான், இந்த நடிகை போட்டான், ட்ரெஸ் போடுறதுல ஒரு கோலம், நடக்கிறதுல ஒரு கோலம், ஷூ போடுறதுல ஒரு கோலம், சரி பேசினா பேசிக்கிட்டே போலாம். இந்த மாதிரி எல்லாம் எடுத்து நடக்கக்கூடிய நம்ம அருமை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சுன்னத்தான வழிமுறையை எடுத்து நடந்தா அல்லாஹ்வும் நேசிப்பான், அல்லாஹ்வுடைய ரசூலும் நம்மளை பிரியப்படுவாங்க. நாளை கியாம நாளையில கௌசர் என்ற தண்ணிய பானத்தை நம்மளுக்கு புகட்டப்படும். சொர்க்கம் போற வரையும் நம்மளுக்கு தண்ணி தாகமே ஏற்படாது. நிறைய விஷயங்கள் அதுல இருக்கு. இப்ப இதெல்லாம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அரிசில வச்சு நம்மளை நினைச்சிருக்காங்க. அல்லாஹ்வுடைய கிருபை என்னுடைய உம்மத்துல நல்லவர்கள் மீது உண்டான கெட்டவங்க மீது உண்டாகணும் அப்படிங்கிற மாதிரி செஞ்சதுக்கு பின்னாடி இதெல்லாம் என்ன நபியா இருக்காரு. ஒரு நல்ல இடத்துல போய் அல்லாஹ்வை பார்க்கிற இடத்துல நல்லவங்களை பத்தியே பேசிட்டு வேண்டியதானா, இந்த பாவிகளையும் சேர்த்துக்கிட்டாரு இந்த மோகம் அப்படிங்கிற ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆச்சரியத்தோட பார்த்துக்கிட்டு இருந்த கேட்டுக்கொண்டிருந்த மலாயிகத்துமார்கள் அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் வ அஷ்ஹது அன்ன முஹம்மதன் அப்துஹு வ ரசூல், அதான் அல்லாஹ் ஒருவன் என்று நான் சாட்சி சொல்கிறேன் அப்படின்னு சொல்லும் போது மட்டும்தான் இந்த வரல உயர்த்தணும். இதுல பல குளறுபடி. அஷ்ஹதுண்டா சாட்சி சொல்றது, அப்பதான் உயர்த்தணும். அதுல ஆட்டுறதா, ஆட்டாம இருக்கிறதா, நிக்கிறதா, நிக்காம இருக்கிறதா, அதுல பல பிரச்சனை ஓடிக்கிட்டு இருக்கு. சரியா? செலவாத்து மௌலுது ஓதுறான், புருதா ஓதுறான், செலவாத்து நாரியா என்னென்னமோ செலவாத்துகள் வச்சு ஓதுறான். இதெல்லாம் நீ எதுக்கு ஓதுற? இப்படி ஒரு கொஸ்டின் இருக்கிறான். இன்னைக்கு மேராஜுக்கு எப்படி போனாங்க அப்படி ஒரு கொஸ்டின். இப்ப இன்னைக்கு அதுமே சந்தேகப்படக்கூடியவன் ஆகிட்டான். இன்னைக்கு சந்தேகப்படல, அன்னைக்கு போயிட்டு வந்த அன்னைக்கு அவன் சந்தேகப்பட்டுட்டான். இந்த மாதிரி சந்தேகப்பட்டதுனாலதான் அல்லாஹ் அங்க என்ன செய்யறான், ஆச்சரியப்பட்டா சுபஹானல்லதீன்னு சொன்னான். கடைசியில் இன்னவோ சமீஉல் பஸீர்ங்கறான், கேட்கக்கூடியவனாகவும் உற்று நோக்கி நல்லா பார்க்கக்கூடியவனாகவும் இருக்குகிறான் அப்படிங்கிறான். இந்த பார்க்கிறது கேட்கிறது. ஒருத்தன் பேசணும்னு சொன்னால் குருடன் இருக்கிறான், அவனுக்கு கண்ணு தெரியாது, அவன் பார்க்க முடியாது. செவி வெளி செய்தியை மட்டும் கேட்டு என்ன செஞ்சிருவான், இன்னார் வர்றான், அண்ணா வர்றான், மாமு வர்றான், மச்சான் வர்றான்னு சொல்லிடுவான். வந்துருவான், கண்டுபிடிச்சிருவான். கண்ணுல தெரியல, குரலை கேட்டதை வச்சு. சரி, இவன் காது செவிடா போயிருக்கான், கண்ணு பார்வை நல்லா தெரியுதுன்னா அதை வச்சு சொல்லிடுவான். இந்த சமீ பசீர் அல்லாஹ் அங்க கொண்டு வரான். அதுலயே அவனுடைய குதிரத்தை. இது ரெண்டு பாக்குறதும் இல்ல கேட்கறதும் இல்ல. இவன் எதை வச்சுங்க சொல்லுவான், அண்ணா வர்றான், மாமு வர்றான், மச்சான் வர்றான். வாய் பேச தெரிஞ்சா மட்டும் உட்கார்ந்து இருக்க வேண்டியதான். செவுறு மாதிரிதான் இருக்க முடியும். போய் தட்டுனதுக்கு பின்னாடி அவனா அதை வச்சு சிந்திச்சுக்கிற வேண்டியதான். அல்லாஹ்வுடைய வல்லமை குதிரத்துகளை அதுல நினைச்சு பார்க்கணும். இதெல்லாம் முடிச்சிட்டு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கு இன்னும் சில அற்புதங்கள் எல்லாம் கொடுத்து அல்லாஹ் தஆலா வெகுமதிகள் எல்லாம் கொடுத்து அனுப்புனான். இதுல பூரா எடுத்துக்கிட்டோம்னு சொன்னா பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிறப்பதுல இருந்து இந்த கொரோனா காலத்துல நம்மளை பாதுகாப்பதற்காண்டி, தற்காத்து கொள்றதுக்காண்டி, நோய் எதிர்ப்பு சக்தி வரணும் அப்படிங்கிறதுக்காக வேண்டி அதை தாக்கிடக்கூடாதுங்கிறதுக்கு பல பாதுகாப்பை போட்டது மாதிரி இங்கே இருந்து பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உள்ளத்தை சுத்தம் பண்ணி கொண்டு போனாங்க. அந்த கெப்பாசிட்டி வேணும், பவர். இதற்கு இடையில ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவங்களுடைய ரெக்கையில கொண்டு போனாங்கன்னு சொல்லப்படுது. அவங்க ரெக்கையில கொண்டு போனாங்கன்னு சொன்னா 7வது வானத்தில இருந்து சித்ரத்துல் முன்தஹா வரையும் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் ஏறி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சென்றார்கள். எல்லா நபிமார்கள் கிறிஸ்டின் சர்ச்சுகளுக்கு போய் பார்த்தோம்னா, அவங்க வீட்டுகளில் போய் பார்த்தோம்னு சொன்னா அப்படி சில உருவப்படம் கொடுத்து 5-6 ரெக்கைகள் விரிச்ச மாதிரியே வச்சிருப்பாங்க. நம்ம எப்படி மலாயிகத்துமார்கள் சொல்றோமோ அவங்க சம்மனஸ்ன்னு சொல்லுவாங்க. ஏசி பிறக்கிறாரு, ஈசா அலைஹிஸ்ஸலாம் பிறக்கிறாங்கிறது வேற. அவங்களுடைய புழக்கத்தை ஒரு சின்ன ஒரு பொம்மையை வச்சு எல்லாத்தையும் ஒண்ணு சேர்த்து வர்றாங்கன்னு சொல்லி காமிப்பாங்க. அந்த நேரத்துல போய் பார்த்தோன்னா கிறிஸ்டியனுக்குள்ள படிச்சதுனால அதெல்லாம் தெரியுது. சின்ன ரெக்கையை முளைச்சு வச்சு ரெக்கையை 5 ரெக்கையை ஃபிட் பண்ணி ஒரு 10 பேர் 5 பேர் வந்து அப்படி உட்காடுறாங்க. பாக்குறது மாதிரி செட்டிங். இது மாதிரி ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் ரெக்கையில மேலே ஏறி உட்காந்து போனாங்கன்னா ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாமுக்கு எத்தனை ரெக்கை இருந்துச்சு? ஒரு ரெக்கையை விரிச்சாங்கன்னா கிழக்குல இருந்து மேற்கு வரையும் இருக்குமா. யாருடைய ரெக்கை? ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாமுடைய ரெக்கை. அது மாதிரி ரெக்கை ரைட் சைட்ல 300, லெஃப்ட் சைட்ல 300 இருந்துச்சான் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம். எவ்வளவு பவர் இருக்கும்.
ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாமுடைய பவரை பத்தி நம்ம தெரிஞ்சுக்கிறோம்னா, ஒரு பவர் பேங்க பார்த்தா இன்னைக்கு எவ்வளவு கெப்பாசிட்டி வச்சுக்கிட்டு போனுக்கு கொண்டு சார்ஜ் செய்துக்கிட்டு இருக்கிறோம். மனுஷனுடைய பவர். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாமுடைய பவர், ஜெட்டை கண்டுபிடிக்கிறான், விமானத்தை கண்டுபிடிக்கிறான், இங்க தட்டா பட்டன் ஏறுது, மேல ஏறுது, ஓரம் போய்கிட்டே இருக்கிறான். படைத்த விஷயத்துல இவன் ஆச்சரியம் படுறான். அப்ப பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் கேட்கிறாங்க, உங்க பவர் எவ்வளவு இருக்கும், உங்க கெப்பாசிட்டி எப்படி அப்படின்னு கேட்கிறாங்க. என் கெப்பாசிட்டியை பத்தி தெரிஞ்சுக்கிறோம்னு சொன்னா, நான் அல்லாஹ்வுடைய அர்ஷுக்கு பக்கத்துல இந்த சித்ரத்து முன்தஹா இருக்குல்ல, அதான கடைசியில அங்க நின்றுகிட்டு இருந்து அந்த நேரத்துல அல்லாஹ் ஒரு ஆர்டர் போட்டான். என்ன ஆர்டர் போட்டா, அண்ணன் தம்பி எல்லாம் சேர்ந்து நபியா வரக்கூடிய நபி யூசுப் அலைஹிஸ்ஸலாத்துக்கு கேணிக்குள்ள போறாங்க. ஒரு பையன் மேல நிக்கிறான். இந்த இதுக்கு நேர கண்ணாடியை திறந்து ஒரு ஒரு கோழி ஒரு குண்டை மேல போட்டான்டா, அது எவ்வளவு நேரத்துல கீழே வந்து விழுகும் அப்படின்னு பார்த்து குனிகிற முன்னாடி என்ன செய்யறோம், மண்டையில டப்புன்னு வந்து விழுந்துடும். அப்படியே பாக்குறேன் கண்ணுல அடிச்சிடும். இந்த மனுஷனுடைய பவர் இது மாதிரி. அந்த கேணியில கயிறை கட்டி இறக்கிக்கிட்டு இருக்காங்க. இன்னொரு ஆள் கயிறை வெட்டி விட போறான். வெட்டி விட்டா என்ன செஞ்சிருவாங்க, பால் அடைஞ்ச கேணி. இப்படிதான் ஹயாத் முடிஞ்சு போச்சு. போய் பிடிங்கன்னு சொன்னா அல்லாஹ், இங்க வெட்டி கீழே போறவங்க முன்னாடி போய் பிடிச்சிட்டாங்க ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம். இப்ப எவ்வளவு பவர் இருக்குங்க. அப்ப இதெல்லாம் ஆச்சரியம் இல்லையா? இந்த மனுஷன் படிச்ச படைப்பவே ஆடு பாக்குறமே, அல்லாஹ்வுடைய ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்துக்கு கொடுத்த குதிரத் அல்லாஹ் தஆலா, அவனுடைய வல்லமையை நம்ம நினைச்சு பார்க்கணும். இந்த ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் மூலியமா தான் இன்னைக்கு நம்ம ஓதக்கூடிய குர்ஆன் ஷரீஃப் அல்லாஹ் கொடுத்தான். எல்லா நபிமார்களுக்கும் அவங்க மூலியமா தான் வஹி வந்துச்சு. இன்னைக்கு அந்த குர்ஆனை இவ்வளவு பவரான ஆளு அதுக்கு மேல போனா எரிஞ்சு போயிருவாரு. அப்ப அவருக்கு எவ்வளவு சக்தி இருக்கும், அந்த எரியவெல்லாம் முடியாதுங்கிற சக்தியை தாண்டி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு கொடுத்த குதிரத்தை கொண்டுகிட்டு வந்தாங்க பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அவங்க எப்படியாப்பட்டவங்களா இருப்பாங்க, அவங்களுக்கு அருளப்பட்ட குர்ஆன் ஷரீஃப் எப்படியாப்பட்டதா இருக்கும். அப்படி எல்லாமே ஆச்சரியமா தானங்க நம்ம கையில இருக்குது. குர்ஆனும் ஹதீஸும் நம்ம கையில இருக்கு. அந்த ஆச்சரியமான நபிக்கு கொடுக்கப்பட்டது. அதை பொடுபோக்குத்தனமா நம்ம அசால்ட்டா செயல்படுத்தி கொண்டிருக்கிறோம். கொஞ்சம் சிந்திச்சு பார்க்கணும். வீட்டுக்குள்ள போகணும், சலாம் சொல்லிட்டு போனா, வீட்டுக்குள்ள போகும்போது ஒரு துவா இருக்குது, வீட்டை விட்டு வெளியே வரும்போது ஒரு துவா இருக்கு. இதெல்லாம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கத்து கொடுத்துருக்காங்க. வீட்டு முன்னாடி போய் நின்று பெல்ல அடிச்சுக்கிட்டு கதவை தட்டிக்கிட்டு, யாருங்க, நான் தான் வந்திருக்கேன், தந்திருக்கேன், நான் தான் வந்திருக்கேன், நான் தான் அப்படி சொல்லவே இல்லை. அவங்க நான் தான் ஜிப்ரீல்னு சொன்னாங்க. யாரோ அவங்க பேரை சொல்லணும், சலாம் சொல்லணும். இதை நம்ம யாராச்சும் பண்றோமா? எந்த வீட்டுக்குள்ள சலாம் சொல்லிட்டு போறோமோ அங்க ஷைத்தான் இருப்பது, ஷைத்தானுடைய தீங்குகள் நடக்கிறது. அதனால ஒவ்வொரு வருஷமும் நம்ம மேராஜுடைய விஷயங்களை கேட்டோம்னு சொன்னா என்ன செய்யணும், இந்த வருஷம் அந்த மேராஜ்ல கேட்டு அருமை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சுன்னத்தான வழிமுறையை நம்ம என்ன எடுத்து நடக்கிறோம் அப்படின்னு சற்று சிந்திச்சு பார்க்கணும். சலாம் சொல்ற விஷயத்தை எடுத்துக்கலாம். உராக்கு ஆனத்தை எங்க கட்டினாங்க? பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பைத்துல் முகத்தஸ்ல போய் ஒரு இடம் அவங்களுக்குன்னு ஒதுக்கப்பட்டுச்சு, அந்த இடத்துல கட்டினாங்க. அப்படின்னா இப்ப என்ன அர்த்தம்ங்க? இப்ப மதுரசாவுக்கு வர்றோம், வந்திருக்கவங்க எல்லாருமே பக்கத்து வீடா இருந்தா நடந்து வந்திருக்கலாம், கொஞ்சம் தள்ளி இருந்தா டூ வீலர்ல வந்திருக்கணும், இல்லாட்டியே காடியில வந்திருக்கணும். இந்த காடியிலயோ பைக்லயோ வந்தா அதை முறையா பார்க்கிங் பண்றது மேராஜ்ல நம்மளுக்கு படிப்பேன். ஏன் எல்லா நபிமார்களும் அவர்களுடைய வாகனங்களை கட்டினது மாதிரி எனக்கும் ஒதுக்கப்பட்டுச்சு, நான் கட்டினீங்கிறாங்க பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்ப பார்க்கிங்க கரெக்டான முறையில பண்றது என்னங்க? இது சுன்னத் உண்மைதானே இல்லையா? நம்ம செய்யறோமா? இங்கிட்டு பாக்குறோம், யாரு இல்ல, அடுத்த வீட்டு முன்னாடி நிப்பாட்டிட்டு போயிடும். இந்த மாதிரி தப்புலாம் சாதாரண இதுதான், சுன்னத்துக்கு மாற்றமான செயல். செருப்பு போடுறது கூட முறைய பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நம்மளுக்கு கத்து கொடுத்துருக்காங்க. நம்ம தான் அதை பத்தி சரியா தெரிஞ்சுக்கிறது இல்ல. நின்றுகிட்டு பீஷாப் செஞ்சுட்டு கழுவாம போறவனுடைய வழிமுறையை பூரா தெரிஞ்சு வச்சுக்கிட்டு அதை பார்த்தா ஃபாலோ பண்ணிக்கிட்டு பெரிய கேக்க வெட்டிக்கிட்டு இல்லாத வேலையெல்லாம் பண்ணிக்கிட்டு பட்டாசை வெடிச்சுக்கிட்டு பலூனை வெடிச்சுக்கிட்டு இதெல்லாம் கத்து கொடுக்கறதுக்கு செய்யறதுக்கு டேட்டு கரெக்டா ஞாபகம் இருக்குது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யாராச்சுக்கு போனாங்க, ஞாபகம் இருக்கிறது இல்ல, தேவையில்லை. ஏன் தேவையில்லை? இங்க இருக்கும்போது அது தேவையில்லாமத்தே இருக்கும். கண்ணை மூடுனா தெரியும், கபூர்ல ஒண்டி போட்டதுக்கு பின்னாடி தெரியும் இதெல்லாம் தேவையா தேவையில்லையான்னு. அடாடாடா அங்க போனப்ப எல்லாம் சொல்லிக்கிட்டே இருந்தாங்களே, தொழுகன்னு சொல்லிக்கிட்டே இருந்தாங்களே, என்ன அது தொழுகண்டா என்ன? இதெல்லாம் எப்ப தெரியும்? சொன்ன கொஞ்சம் வயசாகிட்டு தொழுதுக்கிறேன்,
சில பேர் எங்க வச்சாலும் நேரம் இருக்குது, படைச்ச ரப்ப தொழுகிறதுக்கு இவருக்கு நேரம் இல்லையா? ஒரு நரம்பை இழுத்தா என்ன ஆகும்? கதை முடிஞ்சு போயிடும். படைச்ச ரப்ப தொழுகிறதுக்கு நேரம் இல்லைன்னு சொல்ற தைரியம் எவ்வளவு இருக்கும் பாருங்க. இதெல்லாம் நம்ம சிந்திச்சு பார்க்கணும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வரும்போது 50 வக்த் கொடுத்தாங்க, சந்தோஷமா இறங்கி வந்தாங்க. பைத்துல் முகத்தஸ்ல பார்த்த எல்லா நபிமார்கள்ல சில பேர்கள் அங்க பார்த்தாங்கன்னு சொன்னா, இந்த நீர் நெருப்பு 4 விஷயத்தை சேர்த்து இந்த உடம்பு படைக்கப்பட்டுச்சு. இந்த ஜிஸ்மு அங்க பார்த்த அந்த ரூஹுகளுக்கு பூரா ஜிஸ்மே மிசாலி, அதுக்கு பேர் வேற மாதிரி. கண்ணாடியில போய் முன்னாடி நின்றா என்ன தெரியும்? நாம தெரியுறோம்ல, அது மாதிரி 4 கண்ணாடி ஒரு வீட்டுல வச்சுக்கிட்டு நம்ம நின்றோம்னா 4 கண்ணாடியில நம்ம தெரியுமா, வேற ஆள் தெரியுமா? 4 கண்ணாடிக்குள்ளேயும் படம் தெரியுதுன்னா ஒரே ஆளுடைய படமா வேற ஆள் படமா? ஒரே ஆளுதான். வேற ஆளு நின்றா தெரியும், நாளா தெரியும், அது நாளா தெரியும், நம்மளும் நாளா தெரியும். இது மாதிரிதான் இந்த ரூஹுங்கிறது மாறுறதுக்குள்ள வாய்ப்புகள்லாம் இருக்குது. அது ஆன்மீகத்துல போனா அது வேற நிலைக்கு போயிடும். சரிங்களா? அப்ப அங்க நபிமார்கள்லாம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்த்தாங்க. அந்த நபிமார்கள்லயே நபி மூசா அலைஹிஸ்ஸலாத்துக்கு மட்டும் அல்லாஹ்ட்ட பேசக்கூடிய சிஃபத் அல்லாஹ் கொடுத்திருந்தான். மூசா கலீமுல்லா, பேசக்கூடிய ஆற்றல் நபி மூசா அலைஹிஸ்ஸலாத்துக்கு அல்லாஹ் கொடுத்திருந்தான். அவங்க என்ன செஞ்சாங்க? பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சந்தோஷமா 50 வக்த் தொழுகை அல்லாஹ் கொடுத்துட்டேன்னு சந்தோஷமா 7வது வானத்துல இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் ஒண்ணு சொல்ல பேசாம விட்டுட்டாங்க. 6வது வானத்துக்கு வந்தோட இப்ராஹிம் மூசா அலைஹிஸ்ஸலாம் பிடிச்சுக்கிட்டாங்க. என்னத்தான் ரொம்ப சந்தோஷமா போறது மாதிரி இருக்கு, நிப்பாட்டுங்க அப்படின்னு. என்ன விஷயம்? 50 வக்த் அல்லாஹ் கொடுத்துருக்கு. என் உம்மத்து உங்களை ஒரு ஆளை விட ரொம்ப சக்தி வாய்ந்த ஆளா இருந்தாங்க, எங்களுக்கே 2 வக்து தான் கொடுக்கப்பட்டுச்சு, அதவே அவங்க இல்லாத பாடுபடுத்தி விட்டாங்க. ஆளு ரொம்ப வீக்னஸ் ஆன ஆளு, போய் டிஸ்கவுண்ட் பண்ணிட்டு வாங்கன்னு அனுப்பி விட்டாங்க. நபி மூசா அலைஹிஸ்ஸலாம் அனுப்பி விட்டாங்க. போனாங்க, 5 குறைக்கப்பட்டது. திருப்பி வந்தாங்க, சரிப்படாது, ஆளு மோசமான ஆளு, இன்னைக்கு அந்த 5 வக்து தொழுகை படுற பாடு நம்மள்ட்ட பெரும்பாடா இருக்குது. கடைசியா போய் 5 முடிச்சுட்டு வந்தாங்க. திருப்பி பாப்ப சொன்னாங்க, இதுக்கு மேல போய் குறைச்சிக்கிட்டு வர்றதுக்கு எனக்கு ரொம்ப வெக்கமா இருக்குது, சரி வரல அப்படின்னாங்க. உடனே அல்லாஹ் தஆலா என்ன செஞ்சுட்டா, நபியே உங்களுடைய உம்மத்தினர்கள் இந்த 5 நேர தொழுகையை யார் பேணி பாதுகாத்து தொழுவார்களோ அவர்களுக்கு 50 வக்த் தொழுக நன்மை கிடைக்கும் அப்படின்னு சொல்லாங்க. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உம்மானி ரலியல்லாஹு வீட்டுல தூங்கிக்கிட்டு இருந்து போய் பைத்துல் முகத்தஸ்ல தொழுதாங்க. அதுதான் தூங்கி எந்திரிச்சு தொழுகிறதுக்கு பேர் தான் தஹஜ்ஜுத். இந்த தொழுகை என்ன செய்யுங்க? அல்லாஹ்வோட நெருக்கத்தை உண்டாகும். இறைவனோடு நெருங்கிறதுக்கு 2 விஷயங்கள் இருக்குது. அதிகமாக குர்ஆன் ஷரீஃபை ஓதுங்க, அல்லாஹ்வுடைய நெருக்கம் கிடைக்கும். அதிகமாக தொழுங்க, அல்லாஹ்வுடைய நெருக்கம் கிடைக்கும். இதைத்தான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அஸ்ஸலாத்து மிஅராஜுல் முஃமினீன், மூமின்களுடைய தொழுகை என்னதுங்க? அல்லாஹ்வை சந்திக்கக்கூடிய அளவுக்கு, நேருக்கு நேர பார்க்கக்கூடிய அளவுக்கு பவர் இருக்குது. சந்திச்சு அப்படிங்கிறாங்களே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அந்த அளவுக்கு பவர் இருக்குது. ஆனா இன்னைக்கு நம்மள்ட்ட என்ன பவர் இருக்குது? ஒருத்தர் வர்றாரு, அஸ்ர் தொழுகை ஜமாத் நடந்துகிட்டு இருக்கு, இமாம் 3 ரக்காயத்துல சலாம் கொடுத்துட்டாருன்னு சொல்லிட்டு ஒரே ஒரு ஆள் மட்டும் பிரச்சனை பண்றாரு. கிட்ட 40-50 பேர் இருக்காங்க, அவங்க எல்லாம் பேசாம இருக்கிறாங்க. ஒருத்தர் மட்டும் அடிச்சு சொல்றேன், உஸ்தாத் 3 ரக்காயத்தை தொழுகை வச்சாருங்கிறாங்க. எல்லாரும் அப்படியே முடிச்சுக்கிட்டே உட்கார்ந்து இருக்காங்க. ஏன்? தக்பீர் கட்டினாதாங்க மறந்து போனதெல்லாம் ஞாபகம் வரும். ஒரு ஆளுக்கு எனக்கு அவங்க வச்சது மறந்து வச்சுன்னு சொல்றாருன்னு வச்சுக்கோங்க, செஞ்சு போய் 2 ரக்காய் தொழுன்னு சொல்லுங்க, தக்பீர் கட்டணும் ஞாபகம். பூரா கட்டணும் அல்லாஹ்வோட போகணும்னு நினைக்கும் போது வந்து இடைஞ்சிரும் ஆயிப்போய். கடைசியில் என்ன செஞ்சாங்க? அவர் அடிச்சு சொன்னார். எப்படி அப்படி சொல்றாருன்னு பார்த்தா, நான் ஒவ்வொரு நாளும் நான் அசர் தொழுகைக்கு வருவேன், எனக்கு 4 வம்சா கடை இருக்கு, ஒவ்வொரு ரக்காயத்திலையும் ஒவ்வொரு கணக்கு போட்டு முடிச்சிருவேன். ஒரு கடை கணக்கு இன்னைக்கு கரெக்டா 3 கடை கணக்கு தான் போட்டிருக்கேன். இமாம் சலாம் கொடுத்துட்டாரு, 3 ரக்காயத்தை தான் தொழுது வச்சாரு, அடிச்சு பேசிட்டாரு. எப்படிங்க தொழுக? ஆனா உண்மையா அன்னைக்கு அப்படித்தான் நடந்திருக்கு. இதுதான் நம்முடைய பாதம். அப்புறம் எங்க போய் அரிசா பாக்குறது, குருசை பாக்குறது, அல்லாவை பாக்குறது, கூட கல்லா கட்டுறதையும் பெட்டி கடையோ எல்லாம் பூரா அப்படி போச்சு நிலைகள். பொண்டாட்டியும் வந்துடும், பிள்ளையும் வந்துடும், பலா அத்தனையும் அங்க வந்து முன்னாடி நின்றுதான். பேருக்கு படப்பட 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 பட எதுக்கெல்லாம் நேரத்தை கொடுத்து 2.5 மணி நேரம் 3 மணி நேரம் டிவிக்கு முன்னாடி எல்லாம் உட்காந்து என்னென்ன பலாயெல்லாம் பாக்குறோம். அதோட பேருக்கு போய் இப்படி தக்பீர் கட்டி தட்டை முடிச்சுட்டு 2 ரக்காயத்தை முடிச்சுட்டு வந்துடுறோம். இந்த தொழுகை நம்மள்ட்ட மாட்டிக்கிட்டு படுற பாடு மூசா நபியுடைய உம்மத்தினர்களுக்கு அலைஹிஸ்ஸலாம் 2 வக்து தான், சக்தி வாய்ந்தவர்கள் அவங்க எல்லாம். இன்னைக்கு நம்ம என்ன
அன்னைக்கு உள்ளவங்க எல்லாம் ஹஜ்ஜுக்கு போனாங்க, மாட்டு வண்டியில போனாங்க, குதிரையில போனாங்க, ஒட்டகத்துல போனாங்க, பாக்குறோம். இன்னைக்கு பறந்து போறோம், 8 மணி நேரத்துல போயிடுறோம். மார்பல் போட்டிருக்கு, மார்பல் கல்லுல நம்மளுக்கு நடக்க முடியாம போச்சு. அன்னைக்கு பார்த்தா மேடும் பள்ளமும் எவ்வளவு கஷ்டப்பட்டு ஹஜ் முறை செஞ்சிருப்பாங்க. இன்னைக்கு எல்லாமே இழவு. ஆனா இந்த உடம்பு சத்து இல்லாம போச்சு, தாங்குற பவர் கெப்பாசிட்டி இல்லாம போச்சு. இதனால இந்த மேராஜ்ல பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொர்க்கத்தை காட்டப்பட்டது, நரகத்தை காட்டப்பட்டது. சில நரகத்துல சில காட்சிகளை பார்க்கிறாங்க பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். சில பெண்களை அதிகமாக நான் நரகத்தில் பார்த்தேன் அப்படிங்கிறாங்க பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஏன் பார்த்தேன், எதனால அவங்களுக்கு நரகத்துல அதிகமான பெண்கள் போனாங்க? அப்ப ஆண்கள்லாம் தப்பிச்சுக்கிட்டோம்னு நினைச்சிடக்கூடாது. யாராரு என்னென்ன விஷயத்துல ஹலாலான முறையில 5 நேரம் தொழுது ஹலால் சம்பாரிச்சு வாழ்ந்து அல்லாஹ் ரசூல் சொன்ன மாதிரி வாழ்ந்தா சொர்க்கம்தான். அப்படி இல்லைண்டா இல்லதான், முடிஞ்சிச்சு. அது மாதிரி அதிகமான பெண்களை நான் பார்த்து, ஏன் அப்படின்னு கேட்டா அவர்கள் அதிகமாக சாபமிடக்கூடியவர்களாகவும் நன்றி கெட்டவர்களாகவும் இருக்கிறார்கள் அப்படின்னு ஹதீஸினுடைய கருத்துல குறிப்பிடப்படுது. கல்யாணம் முடிச்சு 15 வருஷம் 20 வருஷம் 30 வருஷம் வாழ்ந்திருப்பாங்க. திடீர்னு பக்கத்து வீட்டுல உள்ளவன் ஒரு துணியவோ ஒரு நகையவோ புதுசா வாங்கி கொடுத்துட்டா அப்படின்னு பார்த்தா, அவன் வாங்கி கொடுத்திருக்கான், நீ என்னதான் செய்யறது, உன்னை கட்டி நான் என்னத்தான் அனுபவிச்சுக்க ஒரு தள்ளையில அடி. இதுதான் நன்றி கட்ட. உதாரணத்துக்கு அப்படியே குறிப்பிட்டாங்க ஹதீஸ், நன்றி கட்ட பேச்சு. இன் ஷக்கர்தும் லஅஸீதன்னகும், நீங்கள் அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்தக்கூடியவர்களா இருப்பீர்களே ஆனால் நாம் அதிகமாக்குகிறோம் அப்படிங்கிறாங்க. வயின் கஃபர்தும் லஅஸாபின் ஷதீத், நீங்கள் மாறு செய்யக்கூடியவர்களாக இருப்பீர்களே ஆனால் கடுமையான வேதனை தண்டனை வரும் என்று அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான். இந்த நன்றி கெட்டவர்களாக அதிகமாக பெண்கள் நடப்பார்கள் அப்படிங்கிறது ஹதீஸுடைய கருத்து. நம்ம வீட்டுல அது நடக்குதா நடக்கலையாண்டு அவங்கவுங்க வீட்டுகள்ல போய் பார்த்தா அவங்கவுங்க எல்லாம் தெரிஞ்சுக்கிற வேண்டியதான். இது என் வீட்டுல நடக்கிறத பேசுறா என்ன ஆயிரும், கொஞ்சம் உஸ்தாத் வெக்கம் இல்லாம பேசுறாருன்றாங்க. இப்ப உங்க வீட்டுல நடக்குது என்ன சொன்னா அதுவும் வெக்கமான பிரச்சனை. அதனால எங்கெங்க நடக்குதா இல்லையாங்கிறது பாத்துக்கிற வேண்டியது. சாபம். அப்துல் ரஹ்மான் சுதைசி ஹரமுடைய இமாம் இருக்கிறாங்க. நம்ம வாட்ஸ்அப்ல ஃபேஸ்புக்ல எல்லா செய்தியும் கேட்டிருப்போம். எப்படின்னு கேட்டா சரியான சேட்டை பிடிச்சோம் சின்ன வயசுல. அவங்க அம்மா திட்டும் போது எப்படி திட்டுவாங்களா, அல்லாஹ் உன்னே ஹரமுடைய இமாமா ஆக்க. அவர் ஆனாரா இல்லையாங்க? தாய் தந்தைகளுடைய துஆ அல்லாஹ்வுடைய அர்ஷுக்கோ அல்லாஹ்வுக்கோ அவங்களுக்கு இடையில எந்த ஒரு திரை இல்லாம கபூலாகுது ஹதீஸ். அதனால தாய் தந்தைகள் மத்தவங்க பேசுறாங்க வைக்கிறாங்கிறது வேற. பிள்ளைகளுடைய விஷயத்துல என்ன செய்யணுங்க, தாய் தந்தைகள் வார்த்தைகளை கொஞ்சம் நிதானிச்சு விடும். சொல்ற வார்த்தை, அன்னைக்கு ஒரு பெரியாரு சொல்றாங்க, ஒருத்தர் கல்யாணம் முடிச்சாரு, நல்ல வாலிபரு, கல்யாணம் முடிச்சாரு, 5-6 வருஷம் வாழ்ந்தாரு, 2 குழந்தைய பெற்றாரு, திடீர்னு மௌத்தா போயிட்டாரு. இது ஏன் அப்படின்னு கேட்டா, அவன் சின்ன வயசா வாலிபமா இருக்கும்போது தாய் தகப்பட்ட அதவு இல்லாம முறை இல்லாம நடந்துகிட்டதுனால நீ நாசமா போக அப்படின்னு அதிகமா அவங்க தாய் சாபம் விடக்கூடியவர்களாக இருந்தாங்க. அது அவனுக்கு 20 வருஷம் சென்று பழிச்சு நடந்தது. துவா கபூல் ஆகுறது பல விஷயங்கள் இருக்கு. அது துவா சப்ஜெக்ட்ல போனா அது வேற மாதிரி வரும். அதனால நம்ம கோபத்துல சொன்னாலும் சரி, சந்தோஷமா சொன்னாலும் சரி, எந்த வார்த்தை சொல்றோமோ பிள்ளைகளுக்கு அது பலிக்கும். அதனால யாரும் தயவு செய்து என்ன செய்யாதீங்க, பிள்ளைகளா இருக்கட்டும், அடுத்த பிள்ளைகளா இருக்கட்டும், கணவரா இருக்கட்டும், மனைவியா இருக்கட்டும், யாரும் யாருக்கும் சாபம் விடாதீர்கள். சாபம் அதிகமாக விடக்கூடியவர்கள் நரகவாசியினுடைய அடையாளம் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்காங்க. அல்லாஹ் நம்மளையும் நம் குடும்பத்தார்களையும் பாதுகாக்கணும். தமிழ்ல பாருங்க, சில வீட்டுகள்ல வயசானவங்க பாலா போக அப்படிம்பாங்க. சில ஊர்ல அரசு ஆளுவ அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? பால் என்ன விஷயம்? நல்ல விஷயம். அரசு ஆளுவன்னா கோடீஸ்வரனா வாழ்வன்னு அர்த்தம், கோபத்துல. அதனால நல்ல வார்த்தைகளை பிள்ளைகளுக்கு கொடுக்கும். நல்ல வார்த்தைகளை கொடுக்கறது அது துவா மாதிரி. கபூல் ஆயிடுச்சுன்னா முடிஞ்சு போச்சு. நான் கோபத்துல பேசிட்டேன், என் பிள்ளைக்கு 2 காய் தொழுது நான் தௌபா செஞ்சுட்டேன். தௌபா செஞ்ச ரைட்டு மன்னிக்கப்படுது. கபூல் ஆச்சுன்னா கபூல் ஆனதுதான். நல்லா பாதுகாக்க. அதனால தாய் தந்தைகளுடைய விஷயத்துல பிள்ளைகளும் ஜாக்கிரதையா இருக்கணும், தாய் தந்தைகளும் பிள்ளைகளுக்கு விஷயங்கள்ல ஜாக்கிரதையா இருக்கணும். ஏன்னா இதெல்லாம் நம்மளுக்கு துவா செய்யக்கூடிய விஷயங்கள்ல வருது. துவாவுடைய விஷயத்தை வச்சு அது பேசிக்கிட்டே இருக்கலாம். அப்ப இந்த மேராஜ் இவ்வளவோ அற்புதங்களையும் பார்த்து முடிச்சுட்டு வந்தாங்க. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. ஒரு உருது கவிஞர் சொல்றாரு,
जंजीर भी हल्की रही, बिस्तर भी रहा गरम, चले आए मोहम्मद अर्श और आए அப்படிங்கிறார். என்ன சொல்றாரு அவரு? வீட்டுல கதவை சாத்திட்டு போகக்கூடிய நேரத்துல அந்த கதவனுடைய தாப்பா கொண்டி இருக்குவாருங்க. அந்த காலத்துல உள்ளவங்க அவரு இது மாதிரி போடுவாங்க. அது ஆடிக்கிட்டே இருந்துச்சு. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் படுத்து எந்திரிச்சு போன இடம் சூடாத்தே இருந்துச்சு. இதுக்கு இடையில போயிட்டு வந்துட்டாராம். ஏன்னா ஒரு ஜெட்டு கண்டுபிடிக்கிறா அதை நம்புறோம். பூரா உலகத்தையும் ஒரு மந்திரி ஒரு தெருவுல வர்றாருன்னா ரோட பிளாக் பண்ணி போறாங்களா இல்லையா? இதெல்லாம் மனுஷன் செய்யக்கூடிய நேரத்துல படைச்ச ரப்புக்கு செய்யறதுக்கு எவ்வளவு நேரம் ஆயிரும்? எல்லாம் செஞ்சான். வந்தாங்க. அபூபக்கர் ரலியல்லாஹு அந்த இடத்துல இல்ல. உம்மஹானி ரலியல்லாஹு இவர் போற இடத்துல இதை போய் வெளியில சொல்லாதீங்க, ஏற்கனவே உங்களை பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க, பிரச்சனையை உண்டாக்குவாங்கன்னு சொல்றாங்க. அதையும் தாண்டி பெருமானார் ஸல்லல்லாஹு ஒரு அடிமை கூட அனுப்புறாங்க உம்மஹானி ரலியல்லாஹு. அப்ப போய் பேசிக்கிட்டே இருக்கும்போது சொல்லிடுறாங்க பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கடைசியா அபூ ஜஹல் மத்த எல்லா அங்கோட காபீர்களுக்கு பூரா தெரிஞ்சிருச்சு. அபூபக்கர் ரலியல்லாஹு ஏதோ வியாபார விஷயமா போயிட்டு வீட்டுக்குள்ள மக்காக்குள்ள வந்து நுழையிறாங்க. நுழையக்கூடிய நேரத்திலேயே என்ன செய்யப்படுது? அபூபக்கர் கேட்டீங்களா, அவங்களுடைய நண்பர் குருடா விட ஆரம்பிச்சுட்டாரு. இப்படி எனக்கு வகி வருது, ஜிப்ரீல் வர்றாரு, அங்க வர்றாரு, இங்க வர்றாரு, குர்ஆன் வந்துச்சு, அப்படி இப்படின்னு சொல்லிக்கிட்டு இருந்தாரு. நாங்கெல்லாம் வியாபாரத்திற்காண்டி பைத்துல் முகத்தஸ் எவ்வளவோ 1500 மைலுக்கு அங்கிட்டு வியாபாரத்துக்கு பிசினஸ்க்கு போய்கிட்டு வர்றோம். மாச கணக்கில் போய்கிட்டு வந்துகிட்டு இருக்கோம். இவர் கொஞ்ச நேரத்தில் ராத்திரியே போயிட்டு ராத்திரிக்கே வந்தாராம் அப்படின்னு சொன்ன உடனே இதெல்லாம் யாருப்பா சொன்னா, நீங்க எல்லாம் எங்க உட்காந்து கேட்டீங்க அப்படிங்கிற விஷயத்த பூரா கேட்டு முடிச்சுட்டு, இது உங்கள்கிட்ட முகமது சொன்னாரா? ஆமாப்பா, உங்க கூட்டாளி முகமது தான் சொன்னாரு. அவர் வாய்ப்பட சொன்னாரா? அவர் வாயிலதான் சொன்னாரு, என் காதால கேட்டு. அப்படியா? அவர் வாய் கொண்டு சொல்லி உன் காதால நீ கேட்டீங்கன்னா முகமது சொல்வது உண்மைதான். அவங்க பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்க்கல. அதற்கு முன்னாடியே உங்களுடைய விஷயங்களை அவர் என்ன செய்தார்? தஸ்தீக், உண்மைப்படுத்தினார். அதனால அவங்களுக்கு பேரு அபூபக்கர் தான் இருந்தது. சித்திக்ங்கிற பேரு இந்த மேராஜ் அன்னைக்கு போயிட்டு வந்ததுக்கு பின்னாடி அந்த உண்மைப்படுத்தினதுக்கு கிடைக்கும். இப்படி இந்த மேராஜுடைய விஷயங்கள்ல நம்ம எடுத்து நடக்கக்கூடிய விஷயம் இன்னைக்கு ரொம்ப வாழ்க்கைக்கு ரொம்ப தேவையானது. இந்த சாபத்துல இருந்து தவிர்ந்து கொள்ளணும். தாய் தந்தைகள் பிள்ளைகளுக்கு செய்யக்கூடிய துவாக்களை கரெக்டான முறையில வச்சுக்கிறணும். 5 நேர தொழுகையை யார் பேணி பார்த்து கலா இல்லாமல் தொழுவாரோ அவர் என்ன செய்வார்? 50 வக்து தொழுது மாதிரி ஆயிடுவாரு. அதே மாதிரி ஒவ்வொரு வானத்திலையும் கதவு தட்டி ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் போனது மாதிரி சலாம் சொல்லிட்டு வீட்டுக்குள்ள போகணும். பார்க்கிங்க கரெக்டான முறையில பண்ணணும். சேஃப்டியா எப்படி வாழணுமோ அந்தந்த இடத்துக்கு தக்கவாறு நம்முடைய அமைப்புகளை அமைச்சு வாழணும். இது எல்லாம் இந்த மேராஜ் தரக்கூடிய படிப்பினைகள்ல இருக்குது. அதனால சிலர்ல இங்க இருக்கவங்க 60 வயசு இருக்கும், 70 வயசு இருக்கும், 40 வயசு இருக்கு, 30 இருக்கு, 25 இருக்கு. எல்லாருக்கும் ஓரளவுக்கு மெமரி இருக்குது. பிறந்ததுல இருந்து நம்ம கேட்ட விஷயங்கள்ல பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வழிமுறைய ஒவ்வொரு வயசுதாரர்களும் அவரவர்களுக்கு மெமரி எந்த அளவுக்கு இருக்குதோ அதை ஞாபகம் செய்து பின்பற்ற விஷயத்துல இந்த வருஷம் 2026 மேராஜ்ல என் வாழ்க்கையில எடுத்து நடந்த விஷயம் எழுதுங்க. மௌத்தா போறது உறுதி ஆகி போச்சு. அது என்னைக்கு? அது அன்னைக்கு தான். அதுக்கிடையில நம்ம போக மாட்டோம். நம்ம ரிசுக்கும் தண்ணியும் இருக்கிற வரையும் என்ன செய்ய மாட்டோம்? மௌத்து நம்மளுக்கு வராது. சரியா? நம்ம ரிசுக்கை யாரும் அடிச்சு புடுங்க முடியாது. நம்ம ரிசுக்கை நம்ம மட்டும்தான் அனுபவிக்க முடியும். இது அல்லாஹ்வுடைய நீதி. அப்ப இந்த வருஷத்துல நம்ம எழுதணும். எழுதிட்டு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மேராஜுக்கு போன விஷயத்துல இந்த வருஷத்துல இருந்து என் ஆயுள் வரையும் ஒரு விஷயத்தை எடுத்து நடப்பேன். என்ன நடப்பேன்? வீட்டுக்குள்ள போகும்போதெல்லாம் சலாம் சொல்லிட்டு போவேன். சுன்னத்து. முதல்ல சொல்றது வாஜிபு. சலாம் அலைக்கும் 10 நன்மை, சலாம் அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி 20 நன்மை, வபரகாத்துஹு 30 நன்மை. சர்வ சாதாரணமா கிடைக்குதுங்க. நன்மை நன்மை நன்மைங்கிறாங்க. ஏதாச்சும் ஒண்ணு செஞ்சுனா ஒரு ஜாமா வாங்கினா 5 ஜிபி கொடுக்குறான், 10 ஜிபி கொடுக்குறான். ஏன்னா தட்டி விட்டு ஏற்றி பாக்குறான். இந்த ஜிபி தான் தெரியுது, இந்த 30 நன்மை தெரிய மாட்டேங்குது. இது தெரியாது. தூங்கும் போது வாங்குற மூச்சு சுழி மாறி போனாலும் போச்சு. அந்த மூச்சு போனதுக்கு முன்னாடி இது தெரியும். இதுக்கு வரையும் தெரியாது. அப்ப இதெல்லாம் நம்ம வாழ்க்கையில கரெக்ட் பண்ணிக்கிட்டு இருக்கணும். கரெக்டா ஒரு நிமிஷம் இருக்கு, வாங்க சொல்ல போறாங்க. அஜர்த்தும் டயத்தை பாக்குறாரு, நானும் டயத்தை பாக்குறேன். சரிங்களா? நீங்களும் என்னைய பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. அதனால ஒவ்வொரு வருஷமும் மேராஜுக்கு போறது வர்றதெல்லாம் இயற்கைதான். இந்த வருஷத்துல இருந்து வாழ்க்கையில எடுத்து நடக்கிற விஷயங்களை சரி செய்யணும். எத்தனையோ பேர் வேலையில ஜும்மா அன்னைக்கு, நம்ம பெருநாள் அன்னைக்கு நம்ம மசீதில் எத்தனை பேர் இருக்கிறாங்க? இன்னைக்கு அவ்வளவு பேருமா வந்திருக்கோம்? வரல. வேலை பல விஷயங்களை போயிருக்காங்க. மேராஜுக்கு போனோம்,
அப்பா இந்த மேராஜ்ல சலாத்தனால் எடுத்து அமல் செய்ய சொன்னாங்க, நன்மை இருக்குது, 30 நன்மை இருக்குன்னு சொல்லியிருக்காங்க, எடுத்து நடங்க. வராதவங்களை பார்த்து சொல்லுங்க, நம்ம வீட்டுல இருக்கிறவங்களுக்கு சொல்லுங்க, சொந்தக்காரவங்களுக்கு சொல்லுங்க. எல்லா விஷயங்களையும் அருமை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ் தஆலா என்னென்ன விஷயங்களை கற்றுக் கொடுத்து அவர்கள் அமல் செய்தார்களோ, நம்மளை அமல் செய்ய சொன்னார்களோ, அது போன்று பின்பற்றி வாழக்கூடிய நல்லடியார்கள் கூட்டத்தில் நம் அனைவரையும் அல்லாஹ் அருள் புரிவானாக. ஆமீன். அஷ்ஹது அன் லா இலாஹ இல்லல்லாஹ் அஷ்ஹது